HEBIN Tech Waves எல்லாருக்கும் வணக்கம். இது Introduction to Computer Hardware and Networking உடைய 12th class. ஸோ நம்ம 11th classல SMPS பற்றி நம்ம வந்து ஓவரால் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த SMPS வந்து நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணி போகிறோம், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SMPS வந்து இப்படி தான் இருக்கும், நம்ம போன வீடியோலே பார்த்தாச்சு. ஸோ இப்போது இந்த SMPS வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறது. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்கள் போன வீடியோ பார்க்குற அப்போ நான் உங்களுக்கு வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம 24 ATX பவர் பின் பார்த்தோம் இல்லையா? ஸோ 24 பின் ATX பவர் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பவர் சப்ளையில் இருக்கிற க்ரீன் ஒயர், ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் ஒயரையும் நீங்கள் ஒரு பிளாக் ஒயரையும் ஷார்ட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பின் யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த SMPSல உள்ள ஃபேனு ரன் ஆகணும். ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இனிஷியலாக நம்ம வந்து சிஸ்டம் ஒன்று நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ண வேண்டியது இந்த SMPS தான். சப்போஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் போடுறீங்க, அதாவது சுவிட்சில் பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரிகர் பட்டன், அதாவது பவர் பட்டன் நீங்கள் வந்து CPUவில் ப்ரெஸ் பண்ணுறச்ச எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இந்த ஃபேன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உங்களுடைய SMPS தான். ஸோ இப்போ இந்த SMPS நான் சொன்ன மாதிரி ஒரு ஒயர், குட்டியான ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒயர் சின்ன எந்த மாதிரியான ஒயரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே க்ரீன்லேயும் ஒரு பிளாக்லேயும் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன் ரன் ஆகும். இப்போ நான் அதை எடுத்துகிட்டேன் அப்படின்னா வந்து ஃபேன் நின்றோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுடைய SMPS வந்து இந்த மாதிரி ரன் ஆச்சு அப்படின்னா வந்து பவர் சப்ளை வந்து கரெக்டாக வருது அப்படிங்கிறது அர்த்தம். சப்போஸ் வந்து சில ஒயர்ஸில் வந்து சப்போஸ் இந்த மாதிரி எலி இல்லை ஏதாச்சும் சின்ன ஏதாச்சும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இந்த மாதிரி கட்டாக ஆயிருந்தால் கூட மதர் போர்டு ஆன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேங்களா? ஐ இன்ஸ்பெக்ஷனே போதும், நார்மலாக நமக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலி கரண்ட் தான் நான் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இது ஒரு சிஸ்டமில் கம்ப்ளைண்டான ஒரு SMPS தான். ஸோ இதை இப்போ வந்து பெரிய லெவலில் இப்போ சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் வந்து பவர் சப்ளை கரெக்டான ரைட் பண்ண அவுட்புட் வரும், ஆனால் இந்த மாதிரி டேமேஜஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நமக்கு இப்போ வந்து என்ன அப்படின்னா SMPS வந்து இந்த மோட்லேயும் வந்து ஆன் ஆகலை, ஆனால் நீங்கள் வந்து மதர் போர்டு எல்லாம் செக் பண்ணிட்டீங்க, போர்டுக்கு பவர் சப்ளை வரல அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஃபர்தர் அவரோட வீடியோஸை சொல்லுவேன். சின்னதாக சொன்னேன் அப்படின்னா சில மதர் போர்டில் வந்து பவர் LED வச்சுருப்பாங்க. ஸோ அது இண்டிகேட் ஆகும், ஓகேங்களா? அந்த SMPS வந்து ஆன் ஆகலைனா கூட அந்த LED வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ அந்த LED இண்டிகேட் ஆகலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து SMPS தான் ப்ராப்ளம். ஸோ சப்போஸ் வந்து இப்போ வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் SMPSல வரும், ஸோ SMPSல வந்து மேக்ஸிமம் உள்ள வந்து என்னெல்லாம் காமன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்கு வந்து இதை இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது மார்க்கெட்டில் ஒரு 65 rupees and 70 rupees தான் வரும். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்க்ரூ இருக்கும் டாப்பில். அந்த 4ஐயும் நம்ம வந்து நாசுக்காக ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாக்ஸை மேலே மாதிரி லிஃப்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், SMPSோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துடலாம். ஸோ ஓகே. ஸோ இனிஷியலாக பவர் சப்ளை நம்ம இங்கே தான் பவர் சப்ளை கொடுப்போம், அதோடைய இன்புட்டு. ஸோ இன்புட் எங்கே போகுது அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, ஒரு ஃபியூஸுக்கு வரும். ஸோ ஃபேஸ் நியூட்ரல் எல்லுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஃபேஸு, என்னென்னா நியூட்ரல். மேக்ஸிமம் வந்து பிளாக் தான் எப்போவுமே நியூட்ரலாக இருக்கும், எல்லோ வந்து கிரவுண்டாக இருக்கும், அதர் கலர் தான் உங்களுக்கு மெயினாக இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃபியூஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேயா? ஸோ இந்த ஃபியூஸ் என்ன சொல்கிறது, இந்த ஃபியூஸ்க்கு சென்டரில் ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ண ஓகே, சூப்பர். இந்த ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த கம்பி வந்து கட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது எதனால் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடி மின்னல் காரணத்தினால ஓவர் சப்ளை வரும்போது நம்ம SMPS ஆனில் இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும், ஃபியூஸ் கட் ஆகி நம்மளுடைய இந்த சர்க்யூட்லாம் சேஃப்கார்ட் பண்ணிடும். ஆக்சுவலாக SMPSல நீங்கள் வந்து பண்ண வேண்டிய சர்வீஸ், அதாவது வந்து இப்போ நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது SMPS இந்த மாதிரி கலத்தி பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து SMPS சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஃபேன் சம்டைம்ஸ் ரன் ஆகாது,
ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபேன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கடையில் வாங்கி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனை, அதாவது இந்த லைட்னிங் தண்டர், அதாவது இந்த இடி மின்னல் மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையாச்சுன்னா இந்த ஃபியூஸ் போயிருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கம்பி சென்டரில் இருக்கிற கம்பி என்ன ஆகும்னா கட் ஆகிடும். ஓகேங்களா, ஃபியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்படி போயிடுச்சா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபியூஸ் ஒன்று வாங்கி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். 10 ரூபா அந்த மாதிரி தான் வரும். சோல்டரிங் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் ஏதாச்சும் பிளாஸ்ட் ஆகிருக்கும், இல்லைனா பல்ஜ் ஆகிருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் தான் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே எப்படின்னா ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம், நம்ம வந்து அது வந்து ரிப்பேர் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து பவர் சப்ளைக்கான யூனிட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 12 வால்ட்டுக்கான சப்ளை இங்கேருந்து தான் வரும், 5 வால்ட்டுக்கான சப்ளை இங்கேருந்து தான் இருக்குது. இது கிரவுண்டு, இது 3.3 வால்ட் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து நம்ம -12 வால்ட் வந்து இங்கேருந்து வருது. ஸோ அந்த ப்ளூ கலர் நான் சொன்ன மாதிரி தான். ப்ளஸ் வந்து இது என்னது, ஸோ அந்த மற்றபடி உள்ள கண்ட்ரோலுக்குள்ள சுவிட்சஸ் எல்லாமே இந்த பக்கத்தில் தான் வரும். ப்ளஸ் வந்து நம்ம ஃபேனுக்கும் ஒரு 12 வால்ட் ஒயர் போகும். ஓகேங்களா, இந்த போகுது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த உள்ள போகுதில்ல, அதுதான் ஃபேனுக்கு போகக்கூடியது. ஃபேன் இது 12 வால்ட் ஃபேன் தான். இந்த எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே இப்போ இது கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ சப்போஸ் டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸ் டேமேஜாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பவர் சப்ளை ஒர்க் ஆக தான் செய்யும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் அடி வாங்கும். ஓகேங்களா, உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும், வேறு என்ன சொல்கிறது, வேறு பெரிய லெவலில் ஒன்றுமே இருக்காது. நமக்கு வந்து SMPSல நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃபியூஸை மட்டும் தான் நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேங்களா, அதுவும் வந்து ஒரு சில சர்க்கம்ஸ்டன்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபியூஸ் போகும். ஸோ அந்த ஃபியூஸ் போகும் டைமில் மட்டும் தான் நீங்கள் ஃபியூஸை மாற்றிக்கணும். மற்றபடி நீங்கள் வந்து SMPSல வேறு எந்த சர்வீஸ் பண்ணுறதை விட SMPS ரீப்ளேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பிகாஸ் இந்த SMPS நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 550 ருபீஸ் தான் வரும், 550 ரூபா தான் மேக்ஸிமம் ப்ரைஸு. நல்ல ஒரு ஃபேமஸான கடைகளை கொஞ்சம் நிறைய ஹோல்சேல் மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு இந்த இது கிடைக்கும். ப்ளஸ் 450 ரூபாய் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நம்ம இதில் வந்து இப்போ இந்த பவர் கட் டேமேஜ் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பின்னை வந்து அப்படி இன்செர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஓவராக குத்தி என்ன பண்ணுவாங்க, இந்த பின்னை உடச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பின்னை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அது கூட எப்படின்னா நீங்கள் பழைய SMPS ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதிலேருந்து நீங்கள் எடுத்து போட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டே தவிர, மற்றபடி வந்து இதை புதுசாக நீங்கள் வந்து வாங்கி வந்து இந்த போர்ட்டு கூட நீங்கள் புதுசாக வாங்கி பண்ணுறது வேஸ்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த SMPSஸை பற்றினா கம்ப்ளீட். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ் SMPS பற்றி ஓரளவு பார்த்துருந்தோம். இப்போது செகண்ட் கிளாஸில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், SMPS பற்றி கம்ப்ளீட்டாகவே சொல்லி கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, SMPS முடிஞ்சிச்சு. இனி வந்து மதர் போர்டு பற்றி நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது, CD டிரைவ் வந்து எப்படி இருக்குது உள்ள, ஏன்னா CD டிரைவ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற சிஸ்டம் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தெரில. பட் நான் அதையும் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து CD டிரைவ், ஹார்ட் டிஸ்க் இந்த ரெண்டு கிளாஸ் வரும். அதாவது 13, 14 வந்து இந்த கிளாஸஸ் வரும். 15 வந்து மதர் போர்டு வந்து இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம ஆல்ரெடி மதர் போர்டுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கப்புறம் மதர் போர்டில் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்ணலாம், ப்ளஸ் வந்து ப்ராசஸர் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு 2-3 வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் வந்து ரேம் ப்ராப்ளம், அதாவது நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வீடியோ இல்லை 3 வீடியோ வரும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் பற்றி ஒரு வீடியோ இல்லைனா 2 வீடியோ வரும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நம்ம கோர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோஸ் தான் மேக்ஸிமம் நம்ம பிளானே. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் டோட்டலாக நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா 2.5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம் கோர்ஸை. ஸோ இப்போ கொஞ்சம் ஓவர் டிலே ஆகிடுது வீடியோ போடுறதுக்கு, அதுதான் சாரி. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்குது. ஸோ செகண்ட் பேட்ச் இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி ஏன் வீடியோ பண்ணல அப்படின்னா சத்தியமாக டைம் இல்லை. ஸோ இல்லைனா வந்து நம்ம ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், நம்ம வீடியோ பற்றி இன்ட்ரடக்ஷன் கூட நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டு பண்ணலாம். பார்ப்போம். ஓகே, பாய்.